வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 25 இன்னைக்கு நேஷனல் ஓட்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் செலிப்ரேட் பண்ணுறோம்ப்பா. அதாவது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முழுசாக எல்லாருமே ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாலே உண்மையான தலைவன் யார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இப்போ இருக்கவங்களும் உண்மையான தலைவர்கள் இல்லையான்னு சொல்லி என்னை கேட்டு பிரச்சனையை மாட்டி விட்றாதீங்க. நான் சொன்ன ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழுசாக ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த தலைவர்கள் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுல்ல, அந்த மாதிரியான விஷயத்துக்காக நான் சொன்னேன்ப்பா. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. அந்த சர்வேன் படி என்ன ஆச்சுன்னா, இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 20-25 பசங்க இன்னுமே இந்த ஓட்டர் ஐடியில் சேராமே இருக்கிறாங்க. ஆனால் வயசு பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆயிடுச்சு. இவங்க பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் போகிறதுக்கும் இல்லை ஒரு தேட்டரில் டிக்கெட் வாங்குறதுக்கும் லைனில் நிற்கிறானுங்க. ஆனால் ஒரு ஓட்டர் ஐடி வாங்கிறது நிற்க மாட்டாங்களே அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. வயசு பசங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால் நாம் தான் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுன்றதுக்காக இத்தனை பேரும் ஒரு சேர்க்கறதுக்காக, அந்த வாக்காளர் அட்டையில் சேர்க்கறதுக்காக அந்த வாக்குரிமை அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினம்பா. அண்ட் இதே நாளில் பார்த்தீங்கன்னா இந்தியா இன்னொரு நாளையும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் டூரிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் 2014 ஒரு பெரிய சர்வே எடுத்தாங்க. அதில் 7.42 மில்லியன் மக்கள் அந்த வருஷத்தில் வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்தியாவை பார்வையிடுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதை பற்றியான ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 7.7% இந்த தொழிலை எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். பார்த்துக்குங்க, அப்போ எவ்வளோ பெரிய விஷயமா இந்த டூரிசம்ன்றது இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, கொடாடி சண்டைலாம் இப்போ இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். ஏன்னா அதை பார்க்கறதுக்காகவே டூரிசம்லாம் நிறைய பேர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அது அவ்வளோ ஃபேமஸான விஷயம். அப்போ சின்ன வயசில் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக சொன்னால் விஷயத்துக்கு வந்துடும். இப்படி இந்த டூரிசம்ன்ற ஒரு விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒன்றா இருக்குது நம்ம நாட்டில். ஏன்னா 7% மக்கள் இதில் தன்னுடைய தொழிலாக தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அண்ட் இந்தியாவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குது, வரலாற்று சிறப்பு மிக்க இடங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்கணும். அந்த இடம்லாம் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இந்த டூரிசம்ன்ற ஒரு விஷயம் என்னங்கிறது மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இடத்துலாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே டூரிஸ்ட் கைட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நாலேஜாக இருப்பாங்க. நிறைய லாங்குவேஜ் ஒரே ஆளே பேசுவாங்க. இப்படிப்பட்ட பர்சன்ஸ்லாம் நம்ம ஊரில் இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கும் போது பெருமையாக இருக்குல்ல. ஸோ அதை கொண்டாடுறதுக்காகவும் அதை இன்னுமே வளப்படுத்துறதுக்காக என்ன வழிமுறைகள்லாம் பண்ணலாம், அதன் மூலமாக வருவாய் எடுக்கிறதுக்காக என்ன வழியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் டூரிசம் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் இந்தியாவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு நாளை செலிப்ரேட் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசம் தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த இமாச்சல பிரதேசம் அப்படின்ற ஒன்று ஒரு மாநிலமாக உருவான நாள் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் இந்த இமாச்சல பிரதேசத்தில் இருக்கவங்களாம் அவங்களுக்கு ஆப்போனன்ட் எல்லாம் கிடையாது. இவங்க இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதி முழுக்கமே பண்ணி தானே. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக பிரிட்டிஷ்காரங்களாம் இல்லை. அவங்கள இணைஞ்சு அவங்க கூட சேர்ந்து தான் இவங்க செயல்பட்டுருக்காங்க. அதனால் பெரிய லெவல் எதிர்ப்பு அப்படின்னு இமாச்சல பிரதேசத்தில் இருக்கவங்களாம் கொடுக்கவே இல்லை. ஆனால் அந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இவங்க ஒரு பெரிய எதிர்ப்பெல்லாம் அவங்க காட்டவே இல்லை. அண்ட் முதல் உலக போர்லாம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் சுதந்திரம் நடந்துச்சு. இந்த சமயத்தெல்லாம் கூட பெரிய எதிர்ப்பு அப்படின்றது அவங்க இது நடக்கல. நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணலையே அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவங்க போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1948 தான் ஃபஸ்ட் டைமாக இந்தியாவோட அங்கே இருக்கக்கூடிய சில பகுதிகள் எல்லாத்தையுமே இணைச்சாங்க. அது இணைச்சதுக்கு அப்புறமும் என்ன ஆகுதுன்னா, இந்த பகுதிக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களாக அந்த பகுதியில் நிறைய மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டே இருந்து அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலங்கள் பிரிக்கப்படுது. அப்படி 1971 18வது மாநிலமாக இமாச்சல பிரதேசம் பிரிச்சாங்கப்பா. அப்படி இமாச்சல பிரதேசம் உருவான அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேச தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம் இந்தியாவில் ஜனவரி 25. நெக்ஸ்ட் இன்னொரு நாள். இந்த நாள் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, நிறைய நாடுகளுக்கு பொருந்த வேண்டியிருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம். தைப்பூசம் அப்படின்னு இதுக்கு வரலாறு அப்படின்றது ஏகப்பட்டதுங்க. இது ஒரு மதம் சார்ந்த ஒரு வழிபாடு அப்படிங்கிறதுனால இதுக்கான ஹிஸ்ட்ரின்றது ரொம்ப பெருசாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வருது. அதில் அசுரர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தேவர்களை அடக்கி ஆள்றாங்க. தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு வழியில் எனக்கு காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட முறையிட. சிவன் என்ன பண்ணுறாரு, நெத்திக்கண்ணை திறக்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தீப்பொறி வெளில அதுலேருந்து ஒரு 6 பிரிவுகளை 6 குழந்தைங்களா பிறக்க, கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்க, அவர் வயசுக்கு வர 2 பேரை திருமணம் பண்ண, அப்புறம் சூரபத்மனை போட்டு தலை நீ என்ன போருக்கு வரியா இல்லை போறியான்னு சொல்ல, நான் போர்லேயே சாவரன்னு சொல்லி அவர் சொல்ல, அதுக்கப்புறம் அம்மாட்ட போய் இவர் கேட்க, வேலை எடுத்து கையில் கொடுக்க, அவர் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லிட்டு போருக்கு வேளாள அவரை வச்சு போட்டு தள்ள, அவர் வரம் கேட்க, என்னை சேவலாகவும் மயிலாகவும் எடுத்துக்கன்னு சொல்ல, அவர் சேவலாகவும் மயிலாகவும் மாற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வதமானது முடிஞ்சுது. அப்படி உருவான நாள் தான் பார்த்தீங்கன்னா தைப்பூசம். புரிஞ்சுதா? ஆல்ரெடி நான் சொல்கிற வரலாறுலாம் கேட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. இந்த மாதிரியான வரலாறுகள்லாம் நான் முழுசாக சொன்னேன்னு வச்சிங்களேன், எல்லோரும் ஓடி போயிடுறீங்க. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டேன்ப்பா. இதுதாங்க விஷயமே. ஒரு வரலாற்று நிகழ்வு. அதாவது மத நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழ் கடவுள் முருகன் எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கடவுளை அவர் பார்க்க போகிறாரு. இவருக்கு பயங்கர செலிப்ரேஷன்றது மலேசியாவில் நடக்கும் தான் நம்ம நினச்சினுக்கிறோம். ஆனால் இந்த செலிப்ரேஷன் தைப்பூசம்ன்ற ஒரு விழாவை எந்தெந்த நாட்டிலலாம் கொண்டாடுறாங்க, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் இருங்க, ப்ரீத் எடுத்துக்கிறேன்.
இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், மொரிஷியஸ், டொபாக்கோ, ஜமைக்கா, சுரினாம், மியான்மர், தென்னாப்பிரிக்கா, தாய்லாந்து, அமெரிக்கா அப்படின்னு ஏகப்பட்ட நாடுகள் இந்த தைப்பூசத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழாவாகுது. இந்த காற்று நுழையாத இடத்துல கூட நம்ம தமிழர்கள் நுழைஞ்சிருவாங்க பொழுது. அந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ அங்கெல்லாமே வந்து இது திருவிழான்றது பயங்கர ஃபேமஸாக வந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாகுது. இவ்வளவு இம்பார்ட்டண்ட்டான ஒரு தமிழ் முருக கடவுளை வழிபடுறது மட்டும் இல்லாமல் நிறைய செலிப்ரேஷனோட, அதாவது இந்த காவடி எடுக்கிறது, வேண்டுதல் செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களோட சூரபத்மனை வதம் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த தைப்பூசத்தை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க தமிழர்கள். அப்படி செலிப்ரேட் பண்ணுற ஒரு தினம் தான் தைப்பூசம் அப்படின்ட்டு. இது வந்து ஜனவரி மாதத்தில் பௌர்ணமி அன்னைக்கு வரும்பா. கரெக்டாக தை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வரும். இந்த வருஷம் ஜனவரி 25. நெக்ஸ்ட் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாசா ஒரு டேவை அனுசரிக்கிறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விண்வெளி வீரர்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள் தான். நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து படிச்சிருப்போம் விண்வெளி வீரர்கள் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்த விண்வெளி வீரர்களாக இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த துறையை சூஸ் பண்ணுறதும் ஒரு போருக்கு போகிறதும் ஒன்று தான். ஏன்னா ரெண்டுமே வந்து உயிர் திரும்பி வருமா வராதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ தைரியசாலியாக இருப்பாங்க. அண்ட் இந்த நாட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறையை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்தப்பட்டவங்க வந்து சாதாரண விஷயம் கிடையாது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதுவும் வந்து நாசா வந்து சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நிறைய டிசாஸ்டர் நம்ம பார்த்துருக்கோம். அதில் மேஜராக பார்த்தீங்கன்னா அப்போலோ 1 ஃபஸ்ட் டைமாக வந்து ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷட்டர் சேலஞ்ச் டிசாஸ்டர்னு ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஷட்டர் கொலம்பியா டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டிசாஸ்டர் நடந்திருக்கு. அதில் ஃபஸ்ட் டைமாக நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த அப்போலோ 1 தான். 1967 நடந்தது. இதில் 3 பேர் இறந்து போனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 17 பேர் இந்த மாதிரியான டிசாஸ்டரில் இறந்து போயிருக்கிறாங்க, உயிரை நீத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ பெரிய ஒரு பதட்டமான வாழ்க்கையே வந்து பணைய வைக்கக்கூடிய ஒரு வேலையாக இது இருக்குது. ஆனாலும் அதை சூஸ் பண்ணி இந்த உலகத்துக்காக நம்ம இந்த மக்களுக்காக ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். அவங்களுடைய பணி அப்படிங்கிறது மதிப்பிற்குரிய ஒன்று. அதை நம்ம பாராட்டி ஆகணும், மதிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இதுக்காக உயிர் நீத்த அந்த வீரர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் நாசாவால் உருவாக்கின டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாசா அனுசரிக்கிறாங்க. ஜனவரி மாதம் கடைசி வியாழக்கிழமை இந்த வருஷம் ஜனவரி 25. நெக்ஸ்ட் பிலிப்பைன்ஸில் நேஷனல் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அனுசரிக்கிறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வரலாற்று ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக அவங்க நாட்டில் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராமம் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான கிராமம் பார்த்தீங்கன்னா துக்னாலிஃபாஃப் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்க கவர்மெண்ட்டை விட கொஞ்சம் அன்கண்ட்ரோல்டான ஒரு பிளேஸாக தாங்க இருக்குது. ஏன்னா இந்த பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய தீவிரவாதிகள் இருக்கிறதா வந்து இவங்க நாட்டில் இருக்கவங்க நம்புறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அங்கே 2 முக்கியமான தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கிறதா இவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸை கடந்து 2015 அதிரடிப்படை வீரர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த இடத்துக்குள்ள போகிறாங்க. போயிட்டு அவங்களை பிடிச்சிடறாங்க. பிடிச்சி அவங்க கொண்டுடுறாங்க. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க மறுபடியும் ஆயுதங்களை ஏந்தி போரிட ஆரம்பிக்கிறாங்க. இதனால் 44 பேர் அதிரடிப்படை வீரர்கள் இறந்து போகிறாங்க. இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 29 பேர் பிணைய கைதியாக பிடிச்சி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் ஜனாதிபதியாக இருந்த ரோட்ரிகோ குடெர்டோ அப்படின்ற ஒரு பர்சன் அவர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க எல்லாருமே மீட்கணுன்றதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தி மீட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இவங்க போன அந்த காரியம் வந்து வெற்றி அடைஞ்சதா இல்லையான்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2019 வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட், அதாவது அவர் விரலை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க இறந்துட்டாரு அப்படின்றத ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக. ஸோ அது டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய பிரச்சனைலாம் போச்சுங்க. இருந்தாலுமே கூட இந்த சமயத்தில் இவ்வளோ 44 பேர் வந்து தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு டே வந்து நம்ம அனுசரிக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பிலிப்பைன்ஸில் நேஷனல் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க ஜனவரி 25. நெக்ஸ்ட் அங்கோலாவில் லுவாண்டா தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்க நாட்டினுடைய தலைநகரம். இந்த தலைநகரத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு உருவாகுனதான்ப்பா. இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தா அது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. 15ஆம் நூற்றாண்டுலேருந்து வரணும். இருந்தாலும் நான் சிம்பிளாக சொல்லிடுறேங்க, ஒன்றும் இல்லை, அதே அடிமைத்தனம் தான், அதே பிரச்சனை தான், அதே விஷயங்கள் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் கடைசியாக அந்த அடிமைத்தனம் அப்படின்றது அந்த இடத்த விட்டு போகுது. அந்த இடத்துல வந்து ஒரு 3 கோட்டையை கட்டுறாங்க. அதனாலே அந்த இடம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸாக வந்து இதுக்கு முன்னாடியே மாறி இருந்துச்சு. இப்படி அடிமைத்தனம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னமும் அந்த இடத்துல வந்து இந்த பருத்தி, கோகோ, எண்ணெய், மெழுகு, தந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்படி ஏற்றுமதி பண்ணுறதுனாலையும் நிறைய பொருளாதார வர்த்தகம் அந்த பகுதியில் நடக்கிறதுனாலையும் இந்த பகுதின்றது ஒரு தலைநகரமாக மாறுது. அப்படியே 1975 இந்த இடத்த வந்து ஒரு தலைநகரமாக நிர்ணயித்த அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா லுவாண்டா தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அங்கோலா ஜனவரி 25. நெக்ஸ்ட் இந்தோனேஷியாவில் நியூட்ரிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1951 ப்ரோ சியோடோர்மோ அப்படின்ற ஒரு பர்சனுக்காக தான் இது உருவாக்கப்படுது. அவருடைய பிறந்த நாள் குறிக்கணுன்றதுக்காக தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், அதாவது அந்த சம்பந்தத்தில் வந்து பள்ளிகளை திறந்து குழந்தைங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பள்ளியை உருவாகினார். அது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயணம் அடைஞ்சாங்க. அண்ட் ஜப்பானியர்கள் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த நாட்டை விட்டு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அதுக்கப்புறம் வேறு நாடுகளுக்கு போயிட்டு அங்கே படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து டச்சுக்காரங்களோட உதவியோட இங்கே ஒரு பள்ளியும் ஓப்பன் பண்ணுறாரு. அந்த ஸ்கூல் படி பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து வந்து பசங்களுக்கு தேவை, அப்போ தான் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவருடைய ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ இதை வந்து அவருக்கு ஒரு ஸ்பெஷலாக அவருக்கு ஒரு ஹானர் பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்படுதுன்னு தான் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்தோனேஷியா ஜனவரி 25.
நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஐவி நர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் தான், அவசியமான ஒரு நாளாக தான் எனக்கு தோணுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முதல்வராக சொன்னால் நீங்கள் இருந்துருவீங்க, அதே ஒரு நாள் செவிலியராக சொன்னால் இருப்பீங்களா? அவங்க இரும்பதை பார்த்தே ஓடி போயிட மாட்டீங்க. அந்த அளவுக்கு எல்லா சகிப்புத்தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அந்த நர்ஸ் தாங்க. உண்மையாகவே நம்ம வீட்டில் இருக்கவங்க கூட நம்ம தொடர்றதுக்கு யோசிப்பாங்க, ஆனால் அந்த நர்ஸ்லாம் வந்து நம்ம தொடர்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அண்ட் அவங்களோட வேலையும் அவங்களோட பணியும் அதுவாக தான் இருக்குது. அதனால தான் அப்படிப்பட்டவங்கன்றவங்க ரொம்ப சிறப்பான ஒரு பர்சனாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த சுச்சுவேஷனில் நமக்கு அவங்க தான் கடவுளாகவே தெரிவாங்க. ஏன்னா எல்லாருமே நம்மளை ஒதுக்கும்போது அவங்க தான் பார்த்திங்கன்னா நம்மளை தொட்டு நமக்காக அந்த வேலைகளை பண்ணக்கூடிய வேலையெல்லாம் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான் இதனுடைய வரலாறு அப்படின்றது. ஒரு 15ஆம் நூற்றாண்டுலேயே ஸ்டார்ட் ஆகுது. அந்த சமயத்துலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மருத்துவம்ன்றது டெவலப் ஆன அந்த சமயம் இல்லையா, அப்படி நிறைய டெவலப்மெண்ட் அப்படின்றது நடந்துகிட்டே இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 1830 ஜேம்ஸ் ஃபொலுடைல் அப்படின்ற ஒரு பர்சன், அதாவது இந்த நார்மலாக ஊசி போடுறது வேற, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட இடங்களில் ஊசி போடுவாங்க தெரியுங்களா, நம்ம கையை வந்து தட்டி விடுவாங்க, தட்டி விட்டு இல்லை நரம்பு வெளில வரும், அந்த நரம்பில் வந்து ஊசியை போட்டு அதன் மூலமாக வந்து இந்த ரத்தம் மாற்றுறது இந்த விஷயங்கள்லாம் வந்து அதில் தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐவி நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேர் இருக்குது. ஸோ அப்படி ஊசி போடக்கூடியவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் செவிலியர்கள் பொதுவாகவே அவங்களை கொண்டாடுறதுக்காக உருவாகுறது. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க உங்களுக்குப்பா. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த நரம்பியல் நிபுணர்கள் அப்படின்றவங்க அதிகமாக வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியோ புசில்லோ அப்படின்ற ஒரு பர்சனு, இவர் மூலமாக தான் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் பார்த்திங்கன்னா அந்த ஊசி போடுறது, இந்த மாதிரி நரம்பில் ஊசி போட்டு நம்மளால் வந்து நிறைய விஷயங்களை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வரார். இதுக்கு தான் பேஸாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நர்ஸ்ன்றவங்க வந்தாங்க, அவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த வேலைகள்லாம் முன்னாடி எடுத்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்டர்ன்றவங்க மேஜரான வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி இந்த மருத்துவத்துறையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னா நிச்சயமாக இந்த செவிலியர்கள் தான். அவங்கள பாராட்டணுன்றதுக்காக மதிக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் நேஷனல் ஐவி நர்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா ஜனவரி 25. எகிப்தில் 2 டே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் ஒரு டே பார்த்தீங்கன்னா நேஷனல் போலீஸ் டே அப்படின்ட்டு. இந்த டே உருவானதுக்கான வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936 ஆங்கிலோ எகிப்திய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று போடுறாங்கப்பா. இந்த ஒப்பந்தம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களாம் போயிடுவாங்கன்னு பார்த்தா சூயஸ் கால்வாய் ஓரமாக வந்து அவங்க தஞ்சம் புகுந்துறாங்க. இப்படி அந்த பகுதியில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடியவங்க மக்களுக்கு இவங்களுக்கு வந்து சர்ச்சைகள் பிரச்சனைகள்ன்றது வந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்கள் போயிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1952 வரைக்குமே இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குது. அப்போ தான் 1952 என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இஸ்மாலியாஸ் அப்படின்ற ஒரு காவல் நிலையம், அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்களுக்கும் பிரச்சனைன்றது முத்தி அங்கே பெரிய ஃபைட் உருவாகி துப்பாக்கி சூடு நடக்க ஆரம்பிக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் வந்து இறந்து போகிறாங்க. இப்படி எகிப்து நாட்டை சேர்ந்த காவலர்கள் 50 பேர் இறந்து போகிறதுன்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையும் பிரச்சனையும் அந்த நாட்டுக்குள்ளே உருவாகுது. அப்படி இந்த நாட்டுக்காக தானே இவங்க உயிர் இருந்துருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணி ஆகணுன்றதுக்காக தான் இந்த நாளை வந்து நேஷனல் போலீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து புரட்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஊருக்குள்ள வந்து எவனோ ஒருத்தன் வந்து நம்ம எல்லாரையுமே போட்டு தள்ளியிருக்கான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு டேவை மட்டும் உருவாக்கிருக்கீங்க, இது போராடக்கூடிய ஒரு நாள் பா அப்படின்னு சொல்லிட்டு புரட்சி குழுக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பிரச்சனையை தூண்டுறாங்க. இப்படி 2011 இது நடந்து எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, இருந்தாலுமே கூட இந்த பிரச்சனையை ஒரு முன்மாதிரியை வச்சுட்டு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அடிமைத்தனம் மற்ற எல்லா விஷயங்களையும் ஒன்றா சேர்த்து இந்த பிரச்சனையை வந்து இன்னும் பூதாகரமாகறாங்க. அப்படி பூதாகரமாகி 2011 ஃபரூக் என்ற மன்னருடைய ஆட்சியவே வந்து கவுத்துறாங்கப்பா. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்த ஒரு நாளாகவும் இது பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த நாளை தான் பார்த்தீங்கன்னா புரட்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க எகிப்து ஜனவரி 25. தஜிகிஸ்தானில் சமூக பணியாளர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமூக பணியாளர்கள்லாம் பாராட்டணுன்றதுக்காக மட்டும் கிடையாது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 30% சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி 2013 இது வந்து உருவாக்கினாங்க. இருந்தாலுமே கூட 2017 அவங்க ஒரு திட்டத்தை வகுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2020 நம்ம எப்படியாவது இதை வந்து 20% குறைச்சி ஆகணும், 10% மக்களை வந்து நம்ம காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறாங்க. அந்த இலக்கை நோக்கி அவங்க ஓடிட்டே இருந்தாங்க. அதுலேயும் வந்து ஓரளவு ஒரு வெற்றி அவங்க வந்து பார்த்தாங்க. இப்படி ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு புதிய இலக்குகளை வச்சு அவங்க ஓடிட்டே இருக்கிறாங்க. அப்படி இந்த சமூக பணியாளர்களை பாராட்டுறதுக்காகவும் அட் த சேம் டைம் அவங்க நாட்டினுடைய வறுமையை குறைக்கிறதுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா தஜிகிஸ்தானில் சமூக பணியாளர்கள் தினம் சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 25. நெக்ஸ்ட்டு அருபாவில் பெட்டிகோ தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த அருபான்றது பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் இருந்த ஒரு பிளேஸு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கிருச்சு. இது காரணமாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கில்பர்ட் ஃப்ரான்சிஸ் பெட்டிகோ அப்படின்ற ஒரு பர்சன். இவர் தான் 1977 வாக்கெடுப்பு நடத்தி 83% மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து ஆதரவாக வந்து ஓட்டு போட்டுறாங்க. அப்படி 1986 உங்களுக்கு சுதந்திரமும் கிடச்சிருச்சு. இருந்தாலும் முழுமையான சுதந்திரம் 1996 கிடச்சிருது. இடைப்பட்ட நாட்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அரசியல்வாதியாக ஒரு போராட்டத்தை பண்ணவர் இந்த கில்பர்ட் ஃப்ரான்சிஸ் பெட்டிகோன்றவர். இவர் வந்து ஒரு கார் விபத்தில் இறந்தும் போயிறாரு. இவர் இறந்தும் போனாலும் இன்னும் ஒரு அரசியல்வாதியாக அருவமாக வந்து இருந்துகிட்டே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பெருமைப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா அருபால பெட்டிகோ டே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிறந்தநாளை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 25. கணவனை இழந்த வயதான மூதாட்டியினுடைய கண்ணீர் துளிகள் சொன்னது, காதல்ங்கிறது வயசு, காமம், பதவி, பணம், புகழ் அத்தனையும் கடந்தது என்று.
மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அது வரை உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.